ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாவின் பயணங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 2 ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஸ்டோரி மினியானோடது, இன்னொரு ஸ்டோரி ஸ்பாஞ்ச் பாப்போடது. கண்டிப்பாக இது 2 கார்ட்டூனில் அது பேராவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதை நான் 2 வீடியோவாக பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்பாஞ்ச் பாப்போடது, செகண்ட் வீடியோ மினியானோடது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் பாப்போட கதையை பார்க்கலாம். ஓகே, ஸ்பாஞ்ச் பாப்போட கதை நார்மலாகவே இது ஒரு ஸ்பாஞ்ச் பாப்னா அது ஸ்பாஞ்ச் தானே, ஒரு பஞ்சு தானே. அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும், அப்போ தான் அது நல்லா புஸ்குன்னு இருக்கும். அது வெளியே இருந்ததுன்னா காஞ்சு போயிடும். ஸோ அதனால தண்ணிக்குள்ளே இருக்குது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் அங்கே இருக்க எல்லாமே தண்ணிக்குள்ளே வாழ்கிற உயிரினம். ஓகேவா? ஆனால் அதில் ஒன்று மட்டும் சம்மந்தம் இல்லாமல் ஒன்று இருக்கும். நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். யாருன்னா அது எலியா இல்லை என்னது, அது எலியா இல்லை முயலான்னு எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒன்று. அது தண்ணிக்குள்ளே வாழும். எப்படியா தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. எப்படி அப்படின்னா இப்போவும் சரி எப்பவுமே சரி ஒரு காஸ்மெட்டிக்ஸோ ஒரு மருந்து மாத்திரையோ கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எலி மேலே தான் நிறைய போடுவாங்க. முயல் மேலே, எலி மேலே, அந்த மாதிரி மிருகத்து மேலே தான் ஃபஸ்ட்டு அது போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அது ஓகேவாயிடுச்சுன்னா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஓகேவாகலைன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே மனுஷங்களை வச்சு பண்ணால் என்ன ஆகும்? மனுஷங்க மறுகை ஆகிடுவாங்க. ஏதாவது தப்பு நடந்ததுன்னா கூட அந்த மருந்துலேயோ ஃபேஸ் க்ரீம்லையோ ஏதோ ஒன்று. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு அனிமலை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுறது. அப்புறம் அதோட ரெஃபரன்ஸ் தான் அந்த தண்ணிக்குள்ளே போட்டாது இருக்கும். எனக்கு அது பேர் தெரில, அது பேர் என்னென்னு. ஸோ அதனால தான் அந்த எலி முயல் இது என்னன்னு தெரில, அது உள்ளே இருக்குது. அதே மாதிரி அது எப்படி ஒரு வீடு அது எப்படி இருக்கும்னா, இப்படி ஒரு மீன் தொட்டி கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். உள்ளே தண்ணி இருக்காது. ஏன்னா தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியாது. அதால் உள்ளே ஒரு காற்று இருக்க மாதிரி வச்சு ஒரு மரம் வச்சுருவாங்க. ஆக்சிஜன் கிடைக்கணும்னா மரம் வேணும், ஆக்சிஜன் கிடைக்கணும், சாப்பாடு கிடைக்கணும்னா கண்டிப்பாக மரம் வேணும்ல. ஸோ அதனால் மரம் உள்ளே இருக்கும், வீடு இருக்குது அதுக்குள்ளே இருக்கும். அதே ஸ்பாஞ்ச் பாப்போ அதோட ஃப்ரெண்டோ யாராவது உள்ளே வராங்கன்னா மண்டையில் ஒரு தண்ணி போட்டுக்கிட்டு ஒரு மீன் தொட்டி மாதிரி கவுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்போ தான் அவங்களால உயிர் வாழ முடியும். ஏன்னா அது தண்ணியில் வாழ்கிற உயிரினவங்க. ஸோ அதனால் தண்ணி இருந்தால் தானே அதால் இருக்க முடியும். அதனால் தண்ணி போட்ட மாதிரி ஒரு மீன் தொட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பவுல் நீங்கள் அந்த கார்ட்டூனில் பார்த்தா தெரியும். முடிஞ்சால் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் இங்கே ஸ்க்ரீன் பண்ணுறேன், என்னது ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த எலி முயல் அது என்னன்னு தெரியல, அதனால் நானே பேர் வச்சிட்டேன். எலி முயல் வெளியே போகுதுன்னா ஒரு காற்று இருக்க மாதிரி ஒரு மீன் தொட்டி கவுத்துட்டு போகும். ஏன்னா அதால் தண்ணிக்குள்ளே வாழ முடியாது, ஆக்சிஜன் தானே வாழ முடியும். ஸோ அதனால் அப்படி போகும். அது இந்த காரணத்தினால தான் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறதுனால அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க இந்த கார்ட்டூனை ரெடி பண்ணாங்க. செகண்ட் ஒன் அந்த கார்ட்டூனில் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பூவாக இருக்கும். என்ன அதை நம்ம பார்ப்போம், நான் பார்த்தோன்னே ஓகே நம்மள ஒரு பூ தானே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய டீட்டெயில் இருக்குது. என்னென்னா ஒரு இடத்துல, அது என்ன இடம்னு எனக்கு பேர் தெரில, அந்த இடத்துல நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க அந்த எதிரி நாட்டுக்காரங்க. ஸோ நியூக்ளியர் பாம்பு போட்டால் என்ன நடக்கும்? வெடிச்சிடும்ல அந்த இடம். ஸோ அதனால் வெடிக்கக்கூடாது, கொஞ்சமாவது எக்ஸ்ப்ளோஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. தண்ணிக்குள்ளே தூக்கி போட்ட உடனே மீன்கள் எல்லாமே எப்படி காயமாயிடுச்சு. நம்மளுக்கு நம்ம மேலே போட்டால் நமக்கு எப்படி காயமாகுமோ அந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ளே அப்படியே அதுவும் 10 நியூக்ளியர் பாம்பு, ஒன்று கூட பரவாயில்ல, 10மே அப்படியே டப்படப்படம்னு வெடிச்சு உள்ளேயே மீன்கள் நிறைய மீன்கள் செத்துடுச்சு, நிறைய மீன் கடிப்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஓகே அப்படி சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே இருக்க மீனுக்கோ இல்லை அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கோ நம்மக்கிட்ட நம்மளால சொல்ல முடியாது. அந்த உலது வாய் ஓகே அந்த தண்ணியை குடிக்காத, அங்கே இருக்காது அப்படி சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த மீன்கள்
அந்த நண்டு அது எல்லாமே உள்ளே வாழும். ஸோ அது வந்து அப்படி ஆகி அப்படியே ஃபுல்லாக அந்த 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 இடத்துல இருக்க எல்லா மீனுமே அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்படி அடிபட்ட மாதிரி ஒன்று வந்து ஒரு ரெக்கை இல்லை, ரெக்கை தானே அது மீனுக்கு, இங்கே ஒரு 2 இருக்கும் செதில் மாதிரி, அது ரெக்கை தானே அது இன்னொன்று. அது இல்லாமல் வால் இல்லாமல் அப்படிலாம் நிறைய மீன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடமே வேணாம், ஏன்னா தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை ஆயிடுச்சு. அதனால வேற ஒரு இடத்துக்கு அங்கேருந்து எல்லா மக்களுமே போயிட்டாங்க. ஆனால் அந்த மீனுக்கு தெரியாதுல்ல நம்ம வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மீன் அங்கேயே இருந்து நிறைய மீன்ஸ் எல்லா மீனுமே கிட்டத்தட்ட செத்து போயிடுச்சுங்க. ஸோ இதை ஒரு ரெஃபரன்ஸாக வைக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து இந்த கார்ட்டூன் ரெடி பண்ணவங்க வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூ பூவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எண்ணெயை வந்து தண்ணியில் கலந்தீங்கன்னா அது வந்து ரெயின்போ கலரில் மாறும். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸாக தான் அந்த பூ பூவாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கார்ட்டூனை நல்லா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது. அதே மாதிரி அந்த அந்த கிராமம், அது தண்ணிக்குள்ளே ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடத்த காமிக்கும். என்னென்னா ஒரு 2-3 வார்த்தை சேஞ்ச் பண்ணி ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஒரு உண்மையான இடத்த பேஸ் பண்ணி அங்கே தான் நடந்திருக்கு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதோட பேர் எனக்கு தெரியல. அந்த இடத்துல அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வாழ்கிற எல்லா மீனுக்கும் ஒரு வீடு இருக்கும். வீடு எப்படி இருக்கும்னா வந்து ஒரு வாளி கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய நம்ம தண்ணிக்குள்ளே போடுவோம்ல குப்பை, அதெல்லாம் வச்சு மீன்கள் வாழ்கிற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அது வந்து உண்மையிலே வந்து தண்ணிக்குள்ளேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்க. வாளிலாம் வந்து அந்த என்னது தண்ணிக்குள்ளே, அது பீச்சா தெரில, அதுக்குள்ளே விழுந்துடுச்சின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து தெரிஞ்சு அதை வந்து அந்த கார்ட்டூன் ரெடி பண்ணவங்க வந்து அப்போ மீனுங்க அப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷனில் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளை குப்பையை போடுறதுனால உள்ளே வந்து மீன்களுக்கெல்லாம் வீடாகுது. உடனே நம்மளுக்கு அப்படியே பெருமையாக இருக்கும், நம்ம குப்பையை போடுறதுனால தானே மீனுங்களுக்கு வீடு வருது அப்படின்ட்டு. ஆனால் வந்து உண்மையாலுமே மீன்கள் வந்து எங்கே வாழணும்னா பாறையாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் வாழணுமே. நம்ம பிளாஸ்டிக் போடுறதுனால அங்கே வாழ்ந்து அந்த மீன்கள் செத்து போயிடும். ஸோ வந்து யாரும் தண்ணிக்குள்ளே பிளாஸ்டிக் போடாதீங்க. ஓகே, இதான் வந்து இந்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவ்வளோதானே. அப்புறம் வந்து இன்னொரு கதை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு நண்டுக்கு வந்து ஒரு மீன் வந்து குழந்தையா இருக்கும், பொண்ணாக இருக்கும். எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா வந்து நார்மலாகவே நம்ம இல்லை, யாராவது மீன் பிடிக்க போனாங்கன்னா பெரிய மீன் தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. சின்ன மீன்லாம் அது வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து இது எப்படி இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த குட்டி குட்டி மீன்களோட அம்மா அப்பா எல்லாத்தையும் எடுத்த மாதிரி, அப்புறம் அந்த குட்டி மீனுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த நண்டு வந்து ஹலோ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இமேஜினேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது இருந்து இமேஜினேஷன் இல்லை, இதெல்லாம் நடக்கும். நான் உண்மையிலே ஃபுல்லாக இங்கே நான் சொன்ன நிறைய விஷயம் வந்து நடந்தது, நம்ம இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ வந்து இதை ஒரு கார்ட்டூனாக எடுத்து இப்படி காமிச்சிருக்காங்க. நம்ம அந்த கலர்ஃபுல்லான ஒரு பக்கத்தை தான் பார்க்குறோம், பின்னாடி இருக்க அந்த டார்க்கான பக்கத்தை யாரும் பார்க்குறதே இல்லை. ஸோ வந்து இதான் இந்த ஸ்பான்ஜ் பாப்போட ஸ்டோரி. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படி நான் போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ்.